வாங்க ரிஷபராசி அன்பு நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். அது மட்டுமில்லாமல் உங்களுடன் கிரக நிலை, கிரக மாற்றங்கள், நட்சத்திர பலன்கள், பொது பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றியெல்லாம் நாம் இங்கு விரிவாக பார்ப்போம். இதே போன்று 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை எல்லாம் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும். ரிஷபத்தை பொறுத்தவரை கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதம். கிரக நிலைகளை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, பஞ்சமி ஸ்தானத்தில் செவ்வாய், களத்திரஸ்தானத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 5 கிரக மாற்றங்கள் நடக்குது. கிரக மாற்றம், முதலாவது கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா 11 செப்டம்பர் 2025 அன்று பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருந்த புதன் அப்படியே பார்த்தீங்கன்னா பஞ்சமி ஸ்தானத்துக்கு மாறுறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 14/9/2025 அன்று பார்த்தீங்கன்னா பஞ்சமி ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் ரண ரூண ரேகஸ்தானத்துக்கு அப்படியே மாறுறார். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 15 செப்டம்பர் 2025 அன்று பார்த்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அப்படியே சுகஸ்தானத்துக்கு மாறுறார். சுகஸ்தானத்துக்கு மாறுறது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட கடைசியில் 29/9/2025 அன்று பார்த்தீங்கன்னா பஞ்சமி ஸ்தானத்தில் இருந்த புதன் ரண ரூண ரேகஸ்தானத்துக்கு மாறுறார். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக மாற்றங்கள் 5 முறை நடக்குது. இந்த கிரக மாற்றத்துக்கான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள், அதிர்ஷ்டமான எண்கள் எல்லாமே இங்கே பார்த்துட்டு நம்ம மற்றதை பார்க்கலாம். அதிர்ஷ்டமான கிழமைகள்னு சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா புதன், வெள்ளி இந்த 2 நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்க வரவில்லை. அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மாதத்தில், அதாவது செப்டம்பர் மாதத்தில் 22, 23 இது 2 நாட்களும் நம்ம அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்குறோம். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 29, 30 இந்த 4 நாட்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இங்கு பார்க்கப்படுது. இப்போ நம்ம உங்களுக்கான பொது பலன்களை பார்த்தலாம். பொது பலன்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் பல்வேறு பேர் பார்த்தீங்கன்னா நபர்கள் உங்ககிட்ட சந்தேகம் கேட்பாங்க. அப்படி சந்தேகம் கேட்குறப்ப பிரச்சனைகள் வரப்போ கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட பக்குவமான நிலைமை, அது மட்டும் இல்லாமல் உங்கள் சமநிலையான மனதின் காரணமாக அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ரிஷபராசிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே ஒரு செயலில் ஈடுபட்டாங்களா அந்த செயலில் அவங்க மட்டுமே சிறப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த செயலில் அவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு பொறுத்தவரையும் இந்த மாதத்துலையும் சரி, இந்த வாரத்துலையும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை நடக்கிறதுக்கான யோகம் மிக மிக அதிகமாக காணப்படுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நன்மைகள் 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 அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். பண வரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பண வரத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பண வரத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இதனால் பண வரத்தின் காரணமாக உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. நிம்மதி பெருமூச்சு விடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் சந்தோஷமான சூழ்நிலை நிலவிட்டே இருக்கும். இந்த காலத்தில் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கவலைகள் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த கவலைகள் எல்லாம் தீர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் நேரம் சிறப்பாக இருக்கனால உங்களுக்கு இதுவரை இந்த கவலைகள் எல்லாம் தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சொத்து பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில பல பிரச்சனைகள் எல்லாமே இங்கே தீர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த கால நேரத்தில் நண்பர்கள் மட்டும் இல்லாமல், இப்போ இருக்கிற நண்பர்கள் மட்டும் இல்லாமல் புதிதாகவும் நிறைய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இருந்த நண்பர்களால் நன்மைகள் நிறைய கிடைக்கிற வேலையில் உங்களுக்கு இருக்க புது நண்பர்களாலும் இங்கே அதிகமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாயிருக்கு. நண்பர்கள் மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்கள் எல்லாத்தாலையும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நன்மைகள் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் நினைச்ச காரியங்கள்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம்,
உங்கள் தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சார்ந்து பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வார்த்தை ஜாலத்தால் நீங்கள் வந்து மேலும் மேலும் வாடிக்கையாளர்களையும் பெருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலும் பெருக போது. உங்கள் தொழில் பெருகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாமே தொழில் சார்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களா இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் வேலையில் கவனமாக இருங்க. கவனமாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா வேலையில் சிறப்பான ஏற்றங்கள் வரும். சிறப்பான ஏற்றங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பேர் புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பேர் புகழ் இது மாதிரியெல்லாம் நிறைய கிடைக்கிறப்ப ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. உங்கள் பொருட்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் பொருட்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் உங்கள் பொருட்கள் வந்து திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பொருட்களை கொஞ்சம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது. உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் விலக போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கால நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே நீங்களே வாங்குவீங்க. அதற்காக வந்து செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகளோட உங்களுக்கு வரவுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கால நேரத்தில். அந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து வரவுகள் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறதும் சிறப்பாக இந்த கால நேரத்தில் இருக்கும். அதே போல் கணவன் மனைவியிட இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி பல பொருட்களை வாங்குறதுனால உங்களுக்கு வந்து ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த கால நேரம் சிறப்பான முன்னேற்றங்களை அடைவதற்கான கால நேரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மகிழ்ச்சி அடைகிற விஷயம் வந்து நிறையா செய்வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து செம்மையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பேரும் புகழும் வாங்கித்தர மாதிரி அதிகமாக செயல்பட போகிறாங்க. பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியத்திலும் நன்மைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மனதில் வந்து ஏதாவது ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருந்தாலும் அந்த கவலைகள் நீங்கிறதுக்கான கால நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். மனதில் இருந்த கவலைகள்லாம் நீங்க போது உங்களுக்கு வந்து ஒரு புத்துயிர் கிடைக்க போகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதே போல் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஒரு வீண் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். வீண் அலைச்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30% இருந்தாலும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70% நடக்கும் அந்த அலைச்சலால். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போகிறீங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே போல் அவங்க கூட வேலை பார்க்குற சக கலைஞரோட கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க. அப்படி விட்டு கொடுத்து போகிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வில் ஏற்றம் அப்படிங்கிறது முன்னேற்றமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த சூழலில் காணப்படுது. இப்படி வந்து இருக்க சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோபத்தை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கோபத்தை குறைக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கான அனுகூலங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகனால உங்கள் வாழ்வில் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சில எதிர்பாராத செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களை கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை சாதிக்க முடியாத உயரங்களை நீங்கள் தொட போறீங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதே போல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவரை இருந்த தேவையில்லாத அலைச்சல்கள் வந்து குறையிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி உங்களுக்கு வந்து அலைச்சல்கள் குறையிறப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். தெளிவான மனநிலை இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நன்மைகளையும் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் மற்றவர்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் அதிகமான உதவிகளை தேடி ஓடி போய் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தேடி ஓடி போய் செய்வதனால உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இந்த கால நேரத்தில் ரொம்பவே பார்க்கப்படுது. இப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட பிரிஞ்சு போனவங்க கூட வந்து உங்களோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகுது. அதாவது விலகி சென்றவர்கள்லாம் உங்களை சேர்ந்து வந்து உங்களை முன்னேற்ற வழியில் கூட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. எல்லா வகையான நன்மைகளும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக கிடைக்க போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரை எப்படி வந்து கலைத்துறையில் இருந்தாங்களோ அவங்கள போலவே உங்களுக்கும் வந்து வீண் அலைச்சல்கள் எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து பாடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தை அதிகமாக
செலுத்துங்க. உங்களுக்கு இந்த கால நேரத்தில் கவனக்குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் கடினமான உழைப்பு போடுங்க. அந்த கடினமான உழைப்பு உங்களுக்கு வந்து பெரிய ஏற்றத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களோட பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு வந்து முழுசாக இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடப்பாங்க. அதே போல் ஏற்றங்களையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களை நீங்கள் வெளியூர் பயணமோ இல்லை வெளிநாட்டு பயணமோ மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இங்கு பார்க்கப்படுது. அடுத்து உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியின் அதிபதியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுக்கிரன் சொல்லியிருந்தோம் இல்லை, அதனால வந்து நவ கிரகங்களை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது ரொம்பவே நல்லது. குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் நீங்கள் தீபம் ஏற்றி வந்து வணங்கி வரப்போ உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் எல்லாமே வந்து குறைய போகுது. அது மட்டும் இல்லாமல் கடவுள் அருளால் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியும் இந்த கால நேரத்தில் பெருக போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்து நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிடையே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான காலமும் நேரமும் இதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கங்களும் காதலும் அன்பும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் வந்து இந்த கால நேரத்தில் வந்து விழா கோலம் பூண்ட சூழல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி விழா கோலம் பூண்ட சூழல் இருக்கிறதுனால உங்கள் குடும்பம் முழுவதுமே வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன் பொருள் வரத்து ரெண்டுமே வந்து சிறப்பாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுனா அந்த வேலைகளில் சிறப்பான ஏற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புக்கு இதில் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற யோகம் அதிகமாக இருக்குது. இல்லை வந்து பழைய வண்டிகளை வச்சுருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா மெருகேற்றதுக்கான வாய்ப்புகள், அதாவது வந்து சரி பண்ணி அதை ரீஃபர்னிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் பயணங்கள் நிறைய பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பயணங்களால் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்திலையும் ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்பட போகுது இந்த கால நேரத்தில். இதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் இல்லை மற்ற ஏதாவது நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் நட்பு அதே போல் புதிய நண்பர்கள் இந்த 2 வட்டாரத்திலேருந்தும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த சூழலில் காணப்படுறதுனால ஒட்டுமொத்தமாக உங்கள் ஏற்றத்துக்கு உங்கள் உறவினர்களும் நண்பர்களும் சிறப்பாக உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற நட்சத்திரத்தை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு தேடி ஓடி போய் உதவி செய்கிற காலமும் மனநிலையும் உங்களுக்கு உருவாயிருக்கு. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது. இப்படி ஏற்றம் சிறப்பாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் நல்ல செய்திகளும் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா தொலை தூரத்துலேருந்து நன்மைகளும் நல்ல செய்திகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நன்மைகள் பல உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஒரு நன்மையான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்தபடி பண வரவுகள் இருக்கும். பண வரவுகள் இருக்கப்போ பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடலும் மனமும் தைரியம் பெறும். உடலும் மனமும் தைரியம் பெறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உச்சங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் திறமை இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் திறமைகள் வந்து முழுவதும் வெளிவராமல் இருந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்கள் திறமைகள் முழுவதுமாக வெளியே வரப்போகுது. திறமைகள் முழுவதும் வெளியே வரப்போகிறதுனால உங்களோட சிறப்பான செயல்களை இந்த கால நேரத்தில் செய்ய போகிறீங்க. நீங்கள் தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலைகளில் நீங்கள் வந்து மிகச்சிறப்பாக செயல்படுவீங்க. மிகச்சிறப்பாக செயல்படுறதுனால உங்கள் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல பாராட்டுகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் இதுவரை மனதில் ஒரு குழப்பம் அது மாதிரி எல்லாம் இந்த சூழ்நிலையெல்லாம் மாறப்போது உங்கள் மனதில் வந்து ஒரு தைரியம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. இதனால் உங்கள் வாழ்க்கையில்
பல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இந்த ஏற்றங்களை நீங்கள் முற்றிலும் உபயோகிச்சுக்கோங்க. அப்படி உபயோகிக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தடுக்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது. அடுத்து பார்க்க போகிற நம்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் 1, 2 பாதம். இந்த மிருக சீரிசம் 1, 2 பாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து வரத்து அதிகமாக இருக்கும். பணத்தை வந்து நீங்கள் பொண்ணா மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் நிலம் வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கான ஆசையும் அதே போல் கிரக மாற்றமும் கிரக நிலையும் உங்களுக்கு வந்து சிறப்பாக உருவாயிருக்கு. இதனால் வந்து உங்களுக்கு ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்க போகுது. எந்த வேலையை செஞ்சாலும் நீங்கள் வந்து அதை முழு முயற்சியோட முழுசாக செய்வீங்க. அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து உங்களோட அர்ப்பணிப்பின் காரணமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே உருவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மன திருப்தி உருவாகிறதுக்கான கால நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மனது வந்து இந்த கால நேரத்தில் தெளிவான முடிவை எடுக்கும். அதனால் தெளிவான முடிவை எடுக்கிறதுக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் மனதிலையும் வந்து ஒரு தெளிவான நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடத்துலேருந்து மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து கூட பண வரத்து அதிகமாக இருக்கும். பண வரத்தை நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த பணத்தை நீங்கள் பல்வேறு வகையில் சேமிப்புகளாக பண்ண போகிறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நகையாக இருக்கலாம், இல்லை வந்து வீடு வாகனங்கள் வாங்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் அமௌண்ட்டை கூட டெபாசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறமைகள் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் பல முக்கிய நபர்களோட சகவாசம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சுக்கிரன் வரத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பண வரத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பணத்தை வந்து நீங்கள் எண்ண முடியாத அளவுக்கு பண வரத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த கால நேரத்தில் உங்கள் புத்தி கூர்மையை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா புத்தி கூர்மையை யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்குமே. ஏன்னா உங்கள் புத்தியை சார்ந்து நீங்கள் எப்போவுமே வந்து சிறப்பாக இருப்பீங்க. அந்த புத்தி கூர்மையும் உங்கள் சாதுர்த்தியும் இந்த கால நேரத்தில் நீங்கள் உபயோகிக்க வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் வந்து அடிமையாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு வந்து உங்களோட செல்வாக்கு உங்கள் நண்பர்கள் மத்தியிலும் சரி உங்கள் குடும்பத்தார்லையும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை எடுத்துக்கோங்க. அதே போல் தடைகள் தாமதங்கள் ஏதாவது இருந்தால் அதை வந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுத்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கிறப்ப என்ன ஆகுனா உங்கள் தடைகள் தாமதத்தில் வர தாக்கத்தையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம இங்கே எளிதான பரிகாரங்கள் சொல்கிறோம். அந்த பரிகாரங்களை செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற தடைகள் தாமதங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமையும். இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். இதே போல் காணொலிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். நன்றி, வணக்கம்.